ஆதவன் வீடே கல்யாண கலை கட்டியது. பல நாள் கழித்து அனைத்து சொந்தங்களையும் பார்க்கையில் அத்தனை மகிழ்ச்சி. அவர்கள் ரைஸ் மில், கல்யாண மண்டபம், பள்ளிக்கூடம் சேர்ந்து கல்யாண மண்டபமாக மாற்றியிருந்தார்கள். கல்யாண தினத்தன்று பெரிய வீட்டு கல்யாணம் என்று சுற்றியுள்ள 18 பட்டி மக்களும் அங்குதான் இருந்தனர். டிபன் பந்தி போட்டு மாறவில்லை. வாசலில் தோரணம் முதல் மணவறை வரை மண்டப அலங்காரம் ஆடம்பரத்தில் ஜொலித்தது. அந்த வீட்டு பெண்கள் சரசரக்கும் பட்டுப்புடவை, வைர ஆரம், தங்க ஒட்டியானம், வைர அட்டிகையிலும் ஜொலித்தனர். வீட்டு ஆண்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தங்க கரையிட்ட வேஷ்டி, கழுத்தில் பெரிதாக சேர்த்து கயிற்றை போல கெட்டியான 2 அல்லது 3 தங்க செயின் வரிசை, கையில் பெரிய பிரேஸ்லெட், 10 விரலிலும் மோதிரம் என்று கல்யாண மண்டபம் முழுவதும் வலம் வந்து மின்னினார்கள். ஊர்க்கண்ணை அவர்கள் குடும்பத்தின் மீது இருக்க, பட்டு வேஷ்டி கரை கையங்குலம் அளவுதான் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் பெரிதாக எடுத்திருக்கலாம் என்று குறைப்பட்டு கொண்டிருந்தார் வீராசாமி அண்ணன் ராமசாமி. அருகில் இருந்தவர்கள் இதை கேட்டு அழுகவா சிரிக்கவா என்று பாவமாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்களை கடத்தினாலே பல லட்சம் தேரும், அப்போ பெண்களை கேட்கவா வேண்டும்? கல்யாணத்திற்காக பணத்தை வாரி இறைத்து இருந்தனர். அட்டம்மா அவள் பிறந்த வீட்டுக்கு ஒரே பெண் என்பதால் ஏகப்பட்ட சொத்துக்கு அவள் 2 மகன்கள் தான் வாரிசு. அவள் அன்னை தந்தை ஆசைப்படி பேரன் கல்யாணத்தை வெகு விமர்சையாக செய்கிறார்கள். கல்யாண மண்டப அலங்காரமே பல லட்சம் மேல் இருக்கும். இந்த கிராமத்தில் இந்த மாதிரி திருமணத்தை ஒருவரும் எண்ணி பார்த்தது கூட இல்லை. அவர்களை பொறுத்தவரை இது பெரிய பிரம்மாண்டமான விஷயம்தான். அங்கு வந்திருந்த ஊர் மக்கள், இவரை பாரு, அவரை பாரு, பெரிய மருமக, அவ மருமக, புடவ கலர், கழுத்தை பாரு, கையில் மின்னுவதை பாரு என்று டென்னிஸ் மேட்ச் போல கழுத்தை இப்படியும் அப்படியும் திருப்பி வேடிக்கை பார்த்து கமெண்ட் செய்து இருந்தனர். ஆதவன் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தான். அவன் பாதியாக போகும் மனையாளை பார்க்க துடித்தான். அவன் உடலும் உள்ளமும் பரபரத்து கொண்டு இருந்தது. சுற்றியுள்ளவர்கள் கேலி கிண்டலுக்கு பயந்து அடக்கி வாசித்தான். அவன் தம்பி அங்கு இல்லை என்ற குறையை தவிர சந்தோஷமாக இருந்தான். விஷ்ணு பற்றி நேற்றிலிருந்து ஒரு தகவலும் இல்லையே, என்ன ஆச்சு? இப்படி இருந்தால் அப்பாவுக்கு கோவம் வராமல் என்ன செய்யும்? வரேன்னு சொல்லி இன்னும் காணும் என்று கவலை கொண்டான். எப்படியும் வந்துடுவான் என்று தம்பி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. மாலை நலுங்கும் போது ரோஜாவுக்காக வாங்கின மோதிரத்தை போட கைகள் பரபரத்தது. உன் அம்மா அவனிடம், மோதிரம் போடுவது எல்லாம் நம்ம பழக்கம் இல்லை, அப்பாவுக்கு தெரிந்தால் கோபம் வரும் என்று தடுத்தும், நான் போடதான் போறேன் என்று சண்டை போட்டான். நண்பர்களுடன் அரட்டை கச்சேரி அடிக்க நலுங்கு முடிந்தது. அவளை பார்க்க முடியவில்லை. ஏமாற்றம் அடைந்தாள். மணப்பெண் அறையில் ரோஜா கல்யாண பெண் அலங்காரத்தில் தேவதையாக மின்னினாள். உடல் முழுவதும் வைரத்தால் அலங்கரித்து இருந்தனர். புடவை, நகை என்று ஒவ்வொன்றும் அத்தனை பொருத்தனமாக இருந்தது. ஊரே வியக்கும் அளவிற்கு மாப்பிள்ளை அழைப்பு நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மறந்தும் கூட அவள் முகத்தில் சந்தோஷமில்லை. எதையோ பறி கொடுத்தது போல சோகமாகவே இருந்தாள். அவள் அலங்காரத்தை பார்த்து அவள் சித்தி வள்ளிக்கு பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. ஐயோ ஐயோ, எத்தனை நகை, ஒரே நேரத்துல இத்தனை வைர நகைகளை அன்றுதான் பார்க்கிறாள். இவன் அப்பனை 2ஆம் தரமா கல்யாணம் செய்ததிலிருந்து ஒரு தடவை அது இதையெல்லாம் என் கண்ணில் காட்டியிருப்பானா? அடங்காரன், எத்தனை விவரமா இருக்கான். இதெல்லாம் இவ பாட்டி கிளவி செய்த வேலையாதான் இருக்கணும். எல்லாத்தையும் இவளுக்கே போட்டால் என் மக நடுத்தெருவுலா நிக்கணும். எப்படியாவது இவளிடம் நைசா பேசி ஆதியாவது வாங்கி ஆகணும்னு முடிவு செய்தாள். என் பொண்ண இந்த ஆதவனுக்கு முடிக்கணும்னு திட்டம் போட்டா எங்கேயோ ஆரம்பித்து எப்படியோ முடியுதே. இவளுக்கு வந்த வாழ்க்கையை பாரு, இவள் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? ஏதாவது செய்யணுமே என்று வன்மம் தலைக்கு ஏறியது. அதற்கு ஏற்றாற் போல அவள் சித்தி அழைத்தது ரோஜா காதில் விழவில்லை. வள்ளி கோபமாக அவள் அருகில் சென்று வெள்ளி போல கன்னத்தில் இடித்து, என்னடி ரோஜா, ரொம்ப சந்தோஷமா இருப்பது போல இருக்கு. இப்பவே இந்த ஆணவம் ஆகாதடி. இன்னும் தாலி ஏறுனா நீ யாரும் கேட்க மாட்ட. உனக்கு வந்த வாழ்வை பாரேன்.
என்ன இருந்தாலும் அதிகம்தான். உன்னுடைய துரதிர்ஷ்டத்தால 2 வயதுல உன் ஆத்தாளையும், உன் அண்ணனையும் ஒன்றா முழுங்குன. அப்புறம் உங்க ஐயன முழுங்குன. அப்புறம் உங்க ஆயா, அப்புறம் உங்க அப்பா நெஞ்சு வலியில கிடக்குறாரு. ரோஜா சிறு வயதில் நடந்த விபத்தில் அவ அம்மாவையும் அண்ணனையும் ஒரே நேரத்தில் பறிகொடுத்தாள். அந்த விபத்தில் அவள் பிழைத்ததை எண்ணி வருந்தாத நாள் இல்லை. அவள் துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் சித்தியிடம் கொடுமை அனுபவிப்பாள் என்று அம்மாக்கும் அண்ணனுக்கும் தெரிந்திருந்தால் அவர்கள் உடனே அழைத்துச் சென்று இருப்பார்களோ என்னவோ. தாத்தா பாட்டி வயதாகி இறந்ததற்கு ரோஜா எப்படி பொறுப்பாக முடியும்? இதை சொல்ல ரோஜாவுக்கு துணிவில்லை. அப்படி எதிர்த்து கேட்டுவிட்டால் வள்ளி ரோஜாவை சும்மா விட்டுடுவாளா? பாட்டி இருந்தவரை சித்தி நிழல் கூட அவ மீது பட விட மாட்டார்களே. ரோஜா 10வது படிக்கும்போது அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவான தந்தை வழி பாட்டியும் கண் மூடினாள். அம்மா வழி லட்சுமி பாட்டி உடம்பு முடியாத காரணத்தால் ரோஜா பொறுப்பை ஏற்க மறுத்தார். மகள் மறைந்தவுடன் மருமகன் பேத்தியை வைத்து கஷ்டப்படுகிறார் என்று அவள்தான் வள்ளியை பார்த்து பேசி மனம் முடித்து வைத்தார். கல்யாணம் முடிந்தவுடன் அவள் தந்தை சித்தியின் கைப்பாவை ஆனார். பாட்டி பேத்திக்கு நல்லது செய்கிறேன் என்று செய்த கெடுதலை எண்ணி வருந்தாத நாள் இல்லை. அவள் செய்த பாவத்தை போக்க சொத்தை எல்லாம் பேத்தி பேரிலேயே மாற்றி எழுதிவிட்டார். சொத்துக்காகவே வள்ளி பேத்தியை நல்லா பார்த்து கொள்வாள் என்ற எண்ணம் என்ன செய்தாலும் சிறுத்தை புள்ளிகளை மாற்றிக்கொள்ளுமா? வள்ளி குணம் அப்படி. பேத்தி நல்வாழ்க்கையை முன்னிட்டு லட்சுமி ஆதவன் வீட்டு சம்மதத்தை காதும் காதுமாக பேசி முடித்தாள். வள்ளி ஏதாவது தடை போடுவாள் என்று ஆதவன் வீட்டில் கல்யாணம் பேசி முடித்த பிறகுதான் அவள் மருமகனிடமும் வள்ளியிடமும் தெரிவித்தாள். விஷயம் அறிந்தவுடன் வள்ளி உக்கிர தாண்டவம் ஆடிவிட்டாள். வள்ளி இத்தனை பேச ரோஜா அமைதியாக இருப்பதைக் கண்டு மேலும் வன்மமாக புகுந்த வீட்டுக்கு உன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு போக போற சொல்லு. எப்படியோ நீ நான் நிம்மதியா இருக்கேன். உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரம் இல்ல. என் பொண்ணை அழ வைத்து நீ நல்லா இருக்கலாம்னு நினைத்து கொண்டாயா? ஆதவனுடன் பேசி அவனை கல்யாணம் செய்ய இஷ்டம் இல்லைன்னு சொல்ல சொன்னேனா இல்லையா? கடைசி வரைக்கும் பேசாம அழுத்தமா இருந்து நீ நினைத்ததையே சாதித்து கொண்டாயே. இதற்கு எல்லாம் உங்க ஆத்தால பெற்றோல தான் காரணம். அவ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா என் பொண்ணு கீத்துவ நான் இந்த ஆதவனுக்கு கட்டி கொடுத்திருப்பேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிடும்? இப்போ உங்களை எல்லாம் வச்சுக்கிறேன். இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இதோட நமக்கும் எல்லாம் முடிந்தது. சொந்தம் அது இது என்று சொல்லிக்கொண்டு வீட்டு பக்கம் தலை வைத்து படுத்துறாத. அப்படி தப்பி தவறி வந்த காலை உடைச்சிடுவேன். ஆடி, தலை, தீபாவளின்னு பிரசவம் என்று இருக்கிற மீதியையும் சுருட்டிக்கிட்டு போகலாம்னு கனவு கூட காணாத. அப்படி ஏதாவது நடந்தா பொல்லாதவ ஆகிடுவேன். அந்த வீட்டு ஆளுங்களுக்கு எப்படி சொக்குப்பொடி போட்டியோ? நான் என்ன பேசியும் கட்டுனா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்றாங்க. உன் அதிர்ஷ்டத்தை கண்டு அவர்கள் உன்னை துரத்தாமல் இருக்கணும்னு வேண்டிக்கோ. முதலில் உயிரோடு இருக்கணுமே என்று வள்ளி வன்மத்தில் வார்த்தைகளை கனல் போல அள்ளி வீச, சித்தி என்று அலறிவிட்டாள். உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க சித்தி. அவங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும். என் நிலையை நான் என்ன சொல்லி விளக்க, புரிய வைக்க? என்னை பற்றி தெரிந்தும் நீங்க எப்படி பேசலாம்? என்ன செய்ய? நான் ஒருபோதும் கீர்த்து வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைத்தது இல்லை சித்தி. என் தங்கைக்கு நானே எப்படி என்று கண்ணீர் நீர் முட்டியது. இந்த நையாண்டி பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வளர்த்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா என்று வள்ளி அவள் மீது பாய்ந்தாள். ரோஜா தாய் வழி லட்சுமி பாட்டி அப்பொழுது உள்ளே நுழைந்த நிவேதாவிடம், வாமா கண்ணு, உன்னதான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த ராஜஸ்ரீ நல்ல நாள் அதுவுமா கண்டிப்பா ஏதாவது பேசி என் பேத்தி மனதை குணோகடிப்பா.
கொஞ்சம் கூட வந்து பார்த்துக்கோ. ன்னு ஏற்கனவே கல்யாணம் முடிவு செய்ததுலேருந்து பேத்தி முகமே சரியில்ல. இந்த வள்ளி ராட்சசி எந்நேரமும் தேள் போல கொட்டிக்கிட்டே இருந்தா, அவளும் என்னதான் செய்வா? என் உடம்பு மட்டும் நல்லா இருந்தா, நானே அழைத்து கொண்டு போய் பார்த்திருப்பேன். எல்லாம் விதி. போனதை பேசி என்ன செய்ய? நீ நல்லதே நடக்கட்டும். பார்த்துக்கோ ராசாத்தி என்று கைகளை பிடித்து கெஞ்சினாள். நீங்க சொல்லவே வேண்டாம் பாட்டி என்று நிவேதா அறைக்குள் நுழையும் போது, பாட்டி நினைத்தது போல சித்தி வார்த்தையை அம்புகளையே எய்து கொண்டு இருந்தார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்த நிவேதாக்கு, இவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்று தலையில் குத்தி, ரோஜா எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைத்து, சித்தி உங்களை பட்டம்மா அத்தைய உடனே மேடைக்கு வர சொன்னாங்க. ரோஜாக்கு ஏதோ வைர மாலை போட போறாங்களாம். ரோஜா தங்கை என்று கீர்த்துக்கும் ஏதோ நகை வாங்கி வைத்திருக்காங்களாம். சம்மந்தி என்பதால் உங்களுக்கும் ஏதோ புடவை எல்லாம் எடுத்து வைத்திருக்காங்க போல. கட்டில் அடுக்கிக் கொண்டு இருந்தாங்க என்று ஆசை காட்டி பேச, வைர மாலை என்றவுடன் வள்ளி கண்கள் மின்னியது. மகள் கீதுக்கும் அதே போல வாங்கியிருப்பாங்களோ? இல்லை என்றாலும் விடுவதா இல்லை. அந்த ஆதவன் வீட்டில் இவன் மட்டுமா பையன்? அடுத்து அவன் தம்பி விஷ்ணு தடிமாடு இருக்கே. ரோஜா மூலமாகவே அவனை என் கீத்து குட்டிக்கு முடித்து காட்டுறேன் என்று சபதம் போலவே கூறி வெளியேறினாள். கீத்து குட்டி இல்ல, குட்டி யானை என்று உங்களுக்கு எப்பொழுதுதான் புரிய போகுதோ வள்ளி மேடம். ரோஜா செல்லம், உன் நிவி வந்தாச்சு. நிவேதா குரலுக்கு ரோஜா நிமிரவில்லை. முகத்தை நிமிர்த்தினவுடன் ரோஜா கண்கள் கலங்கி இருப்பதைக் கண்டு, ஏய் அசடே, இன்று நேற்றா உங்க சித்திய பார்க்கறான் என்று மேக்கப் களையாமல் கண்ணீரை ஒற்றி எடுத்தாள். நிவேதா மனதில் உள்ள கவலைகளை மறைத்து, ரோஜா நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய தருணம். வாழ்வில் ஒரு முறைதான் கல்யாணம். என்ஜாய் செய்வதை விட்டுட்டு என்ன கசக்கி கொண்டிருக்கிறாய்? அவர்கள் பேசினால் பேசிட்டு போகட்டும். கண்டு கொள்ளாம விட வேண்டியது தானே. ரோஜா சித்தி குணம் பற்றி நிவேதாவுக்கு நல்லாவே தெரியும். ரோஜா அழுத்தமாக இருக்க தேள் கொடுக்கு போல கொட்டிக்கொண்டே இருப்பாள். ரோஜா முகத்தில் வேதனை சாயல், அவள் கண்ணில் நீரை கண்டால் தான் கொஞ்சம் மலை இறங்குவாள். அதுவும் அப்போதைக்கு. பாட்டி வீட்டில் உன்னை தங்க தாம்பலத்துல தாங்குவாங்க. ரோபே, நீ இதுவரைக்கும் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் ரோ. ஆதவனைத்தான் உன்னை பூ போல பார்த்துப்பார். உனக்கு ஏற்ற ராஜகுமாரன். ரோஜா துன்புறும் வேளையில் எல்லாம் நிவேதா தான் அவளை அரவணைத்து அன்னை போல தாங்குவாள். நிவி அவளை ரோ பேபி என்றால் ரோஜா அவள் கவலைகளெல்லாம் மறந்து சந்தோஷம் அடைந்திடுவாள். எப்பொழுதும் இப்படி செல்லம் கிடைக்காது. சில சமயம் ரோஜா ரோ பேபி சொல்லு எஞ்சினாலும் நிவேதா சொல்ல மாட்டாள். எந்த நேரத்தில் சொல்லணுமோ அந்த நேரத்தில் சொல்லி குஷிப்படுத்திடுவாள். ரோஜா விஷயத்தில் நிவேதாவிடம் அன்பும் கண்டிப்பும் சேர்ந்து காணப்பட முடியும். அவள் பாட்டிக்கு அடுத்தது நிவேதாவிடம் மட்டும்தான் இப்படி சலுகை. ரோஜா சித்தி வள்ளிக்கு நிவேதா என்றால் கொஞ்சம் பயம். அவள் அப்பா வக்கீல் பிரகாஷ் தான் ரோஜா சொத்து அனைத்தையும் நிர்வகித்து வருகிறார். அதனாலே அவளிடம் எந்த வம்பு தும்பும் வைத்துக் கொள்ள மாட்டாள். கொஞ்சம் அடக்கியே வாசிப்பாள். நிவி கொஞ்சினாலும் எப்பொழுதும் உடனே தெளியும் ரோஜா முகம் மேலும் கலக்கமாக இருந்தது. இத்தனை நாள் எங்க போன? ஏன் என்னை பார்க்க வரவில்லை? எல்லாம் உன்னாலதான். எனக்கு பயமா இருக்கு. சரண்யாவும் கல்யாணம் ஆன பிறகு ஒழுங்கா பேசுவது இல்லை. நான் யாரிடம் ஷேர் செய்ய? சொல்லு. அசடு போல பேசாத ரோஜா. அவள் படிப்பு என்ன சாதாரண படிப்பா? டாக்டர் படிப்பு. கல்யாணம் முடித்தவுடன் படிப்பு என்பது எத்தனை கஷ்டமான விஷயம். இவள் இங்கே, அவள் கணவர் அங்கே. பாவம் சரண்யா. குடும்பம், மாமியார், மாமனார், வேலை, படிப்பு என்று அவன் மட்டும் தனியா எத்தனை சமாளிப்பா? நீயே சொல்லு. நான் உன்னை அழைத்து கொண்டுதானே இருந்தேன். அவளை சமாளித்து இயல்புக்கு கொண்டு வர நேரமானது. அதற்கு பிறகு நாளை நடக்க இருக்கும் திருமணத்தை எண்ணி ரோஜா சந்தோஷமாக இருந்தாள். நிவி, எனக்கு ஒரு உண்மையை சொல்வாயா? நீ ஆதவனை காதலிக்கிறாயா? நிவேதா அதிர்ந்த முகத்தை கண்ட ரோஜா உள்ளுக்குள் சிரிக்க,
என்ன உளறு ரோஜா? யாராவது கேட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும். இல்ல ஒரு வார்த்தை சொல்லவில்லையே! அழுத்தக்காரி! உன்னை விடுவதா இல்ல நிவி. ரோஜா மனதில் சிரித்துக் கொண்டாள். என்ன நினைத்து இவ கேட்டா? நிவேதா குழப்பம் அடைந்தாலும் எதையும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. நிவேதா எங்கேயும் வெளியே போகாமல் மணப்பெண் அறையிலேயே தங்கிவிட்டாள். ஆதவன் மணப்பெண்ணை பார்க்க தவித்துக் கொண்டே இருந்தான். மணி இரவு 10 காட்டியது. இந்த நேரத்தில் எப்படி பார்க்க? அடுத்தடுத்துதான் மணமக்கள் அறை இருந்தது. நடுவில் பால்கனி. அறைக்கதவை திறக்க பால்கனியை கண்டு குஷியானான். அவன் அண்ணன் நண்பர்கள் செய்த கிண்டலில் இன்று எப்படியாவது என் செல்லத்திடம் பேசிடணும், மோதிரத்தை போட்டுடணும் குடித்தான். அவள் அறையில் யாரெல்லாம் இருப்பா? இருட்டாதான் இருக்கு. குடித்துடலாமான்னு யோசித்துக் கொண்டு நிற்க அந்த நேரம் சரியா நிவேதா போன் பேச பால்கனிக்கு வர ஆதவன் குஷியானான். மயங்கிய வெளிச்சத்தில் தேவதையாக தெரிந்தாள். கொஞ்ச நேரம் அவளை கண்களில் நிறைத்து எதையும் யோசிக்காமல் அவள் முன் குதிக்க நிவேதா பயத்தில் அலறப்போக அவள் இடையை பிடித்து இழுத்து உதட்டை சிறை செய்தான். அவளுக்கு மூளை மறுத்து போனது. உடல் வியர்த்து கால்கள் நடுங்கியது. சத்தம் போடக்கூட வாய் வரவில்லை. எங்கோ விழுந்துடுவாளோ பயந்து அவனை அணைத்து கொண்டாள். அவளை இருக்க அணைத்து முகத்தை நிமிர்த்தி கண்ணோடு கண் கலந்து, ஏ பொண்டாட்டி, என்ன முழிக்கிற, இறங்கடிக்கிற செல்லம், நாளைக்கு தர வேண்டியத இன்றைக்கே தரேன் என்றா. இது சாம்பிள் தான் கண்ணம்மா, நாளைக்கு இரவு வெயிட்டிங், இன்றே நல்லா தூங்கிக்கோ. அவள் அதிர்ந்த பார்வையை கண்டு, பயந்துட்டியா கண்ணம்மா? சும்மா விளையாடுனேன்டா, பேசலாம் தான் வந்தேன். நீ அலற போகதான் இந்த மாதிரி. மயக்க சிரிப்பு சிரித்து கன்னத்தில் தட்டினான். இன்னம்மா போன் பேசுற என்று ரோஜா பால்கனியில் எட்டி பார்க்க அங்கு நிவேதா ஆதவன் கை அணைப்பில் இருப்பதை பார்த்து அதிர்ந்து நின்றது சில நொடிகளே. வேகமாக உள்ளே சென்று அவர்கள் அறைக்கதவை தாளிட்டாள். சில்லென்ற காற்று தனிமை கிறக்கிய நிலையில் நிவேதா இருக்க அவன் அவனா இல்லை, அவளை அப்படியே எங்கேயாவது கடத்திக்கிட்டு போயிடணும்னு துடித்தான். ஆதவன் அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. அழுத்து வாய் கண்ணம்மா, ஒழுங்கா தூங்கு, மணமேடையில் தூங்கி ஒளியாதே. அவளை பிரிய மனம் இல்லாமல் மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தம் பதித்து அவன் அறைக்கு தாவினான். அவன் அறைக்கு வந்த பிறகு அவன் சட்டைப்பையில் மோதிரத்தை கண்டு, ஜோ, இதை மாட்டி விட்டு இருக்கலாமே, முதல் சந்திப்பில் கொடுக்கணும்னு நினைத்திருந்தேனே. மறுபடியும் தாவி குதிக்க போக அவள் அறையில் சரியா விளக்கு எரிய, நாளைக்கே போட்டு விடலாம் பத்திரப்படுத்தினான். நிவேதா அங்கேயே மடிந்து அமர்ந்து விட்டாள். அத்தான் இருட்டில் ரோஜா நினைத்து என்னை, யோ, ரோஜா பார்த்திருந்தாள் என்ன நினைப்பாள்? அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. நிவி, இருட்டில் என்ன செய்யற? எதுக்கு தனியா உட்கார்ந்து கொண்டு இருக்க? ரோஜா கேட்க, பாவம் நிவேதா என்ன என்று சொல்லுவாள். தூங்கலாம் வா நிவி, இதுக்கே இப்படி இருந்தால் நாளைக்கு பல அதிர்ச்சிகள் காத்து கொண்டு இருக்கு என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள். ரோஜா சொன்ன எதையும் நிவேதா உணரும் நிலையில் இல்லை. இரவு நடந்ததை எண்ணி நிவேதா மிகவும் அமைதியாக இருக்க, அதற்கு நேர் மாறாக காலையில் எழுந்ததிலிருந்து ரோஜா பதட்டமாக இருந்தாள். நிவேதா கைகளை பிடித்து, நிவி, என்னால் துரோகம் செய்ய முடியாது. என் வாழ்க்கை அவருடன் மட்டும்தான். ஏதோ நடக்க போகுது, பயமா இருக்கு என்று கண்ணீருடன் ரோஜா பேச நிவேதா துணுக்குற்றாள். இவ எதை சொல்றா? நேற்று நடந்ததை பார்த்து விட்டாளா? அப்படி இருக்காது. நான் தான் தேவையில்லாம குழம்புறேன். ரோஜா பயத்தில் தான் ஏதேதோ பேசுறா. கல்யாணம் செய்ய போகும் எல்லா பெண்களுக்கும் வர அதே பயம்தான். எல்லாரையும் அவங்க சித்தி போல எண்ணி கலங்குறா. 3 அத்தையும் எத்தனை நல்லவங்க என்று போக போக புரிந்து கொள்வாள். எதற்கு எடுத்தாலும் பயப்படும் ரோஜாவை ஆதவனாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிடுவார் என்று நம்பிக்கை கொண்டாள். ஆதவனை பார்க்காமல் எங்கேயாவது ஒளிந்து கொள்ள வேண்டும் நிவேதா எண்ணினாள். நேற்றிலிருந்து வீட்டுக்கு கிளம்புகிறேன். ரோஜாவிடம் கெஞ்சி போராடினாலும் வேலைக்கு ஆகவில்லை. அவள் எந்த தப்பும் செய்யவில்லை என்றாலும்
உள்ளம் குறுகுறுத்தது. ரோஜா புலம்புவதைப் பார்க்க கஷ்டமா இருக்க, நிவேதா அவள் நினைப்பை எல்லாம் ஒதுக்கி தோழியை தேற்றினாள். நிவேதா என்ன சமாதானம் சொன்னாலும் மேலும் அழுதபடி, உங்க அப்பா மட்டும் சண்டை போடாம இருந்தா நீதான் ஆதவனுக்கு மனைவியாக அமைந்திருப்பாய் நிவி. உங்க மாமா வீடே உன்னைதான் கொண்டாடி இருக்கும். ஆதவன் உனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னுடைய வாழ்க்கையை நான் என்று திக்கி அழுதபோது நிவி ரோஜா வாயை கைகளால் மூடி கண்களால் மிரட்டி, லூசு மாதிரி பேசக்கூடாது. இது உனக்கான வாழ்க்கை ரோஜா. குற்ற உணர்ச்சியே தேவையில்லை. இதுக்கு தான் துரோகம் அது இது என்று பிதற்றினாயா? நான் யார் என்று கூட எங்க மாமா வீட்டில் தெரியாது. அப்படி இருக்க நீ பேசுவது சுத்த மடத்தனம். எப்படி என் வாழ்க்கைன்னு சொல்ற? நிவி தொண்டையை சரி செய்து, நானும் ஆதவன் அத்தானும் உருகி உருகி லவ் செய்து எங்க குடும்ப சண்டையால் காதலை ஒத்துக்கொள்ளாமல் பிரிந்து என்னை கட்டி வைப்பது போல பேசுற. என்றுமே நடக்காத ஒன்றை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை ரோஜா. கண்டதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை மட்டும் யோசி. எப்பொழுதும் சொல்வது போல உன் சித்திக்கு பயப்படாமல் எதிர்த்து நின்று பழகு. ரோஜா மனதில் எனக்காக சொல்கிறாய் நிவி. இது உன் வாழ்க்கைதான். நீ ஆதவனை விரும்புவது எனக்கு தெரியும். நான் ஒருபோதும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் நினைப்பதுதான் நடக்கப் போகுது. ரோஜா பெயரில் இருக்கும் சொத்தை வள்ளி அவள் பெயருக்கே மாற்றி எழுதி கொடுக்கும்படி தூண்டி சண்டை போட்டான். அவர்கள் குடும்ப வக்கீல் பிரகாஷ் உயிலில் ரோஜா அவள் கணவனுடன் சேர்ந்து கையெழுத்து போட்டால்தான் சொத்தை மாற்ற முடியும் என்று செக் வைத்தார். வள்ளி மனதில் அவனுக்கு இருக்கும் சொத்தை பார்க்கையில், இது எல்லாம் கடுகு போலதானே, கேட்டா கொடுத்துட மாட்டான். எப்படியாவது ஆதவனிடம் பேசி நைஸ் செய்யணும், அவன் மனதில் இடம் பிடிக்கணும் என்று திட்டம் தீட்டினாள். அதற்கு முதல் கட்டமாக பெருந்தன்மையாக மாப்பிள்ளை ஆதவனுக்கு 1/2 பவுன் பிரேஸ்லெட் வாங்கியிருக்கிறாள். இதை பெருமையாக ஊர் முழுவதும் தம்பட்டம் அடிக்காத குறையாக தெரிவித்து சபையில் அதை மகள் கீதா கையால் மாட்டிவிட சொல்லணும் என்று பலமாக திட்டம் போட்டிருக்கிறாள். மகள் கீதாவை கண்டு ஆதவன் மயங்கினால் சந்தோஷம்தானே. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.